ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஸ்பஞ்சாக புடிங் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மார்ஷ்மெலோ புடிங் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாங்கள் மார்ஷ்மெலோ புடிங் அப்படின்னு சொல்லக்குள்ளக்கி எக் இதுக்கு கூடுதலாக ஆட் பண்ண தேவையில்லை. இதில் ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 20 கிராம் இருக்கும். இதில் சும்மா நார்மல் வாட்டர் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இந்த ஜெலட்டினை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஜெலட்டின் சாப்பிட்றது ஹலால் இல்லை அப்படின்ட்டு. ஜெலட்டின் 2-3 வெரைட்டியில் செய்வாங்க. ஒன்று வெஜிடபிள்ற, மற்றது எனிமல்ஸ்டு போனில் செய்வாங்க. பிக்டு போன்ஸில் செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு ஹராம், மற்றதெல்லாம் ஹலால் தான். வாங்க கொள்ளைக்கு ஹலால் அடிச்சிக்கிறான்ட்டு பார்த்தே வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை கரைச்சிட்டு இதை அப்படியே வேறைய வச்சுட்டு இதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பட்டருக்கு பதிலாக கீ ஆட் பண்ணுவோம். மேலும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் மெல்ட் ஆகினதும் நான் கஜுவை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுக்கிறேன். இந்த கஜு கொஞ்சம் லைட்டாக ரோஸ் ஆகி வரணும். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலும். அளவுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நட்ஸ் ஆட் பண்ணலும். நட்ஸ் கூடுதலாக ஆட் பண்ணினாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 50 கிராம் மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ப்ளம்ஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளம்ஸும் இந்த கஜு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகினதுக்கு அப்புறமா ப்ளம்ஸ் ஆட் பண்ணிட்டு வறுத்து விடுறேன். பாருங்கள், இந்த கஜுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகி இந்த ப்ளம்ஸும் கொஞ்சம் இந்த பலூன் மாதிரி ஊதி வந்திக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு மாற்றி வைக்கிறேன். இதே பேனை தான் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். இதை வாஷ் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணுறேன். சரியாக 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன். சரியாக நீங்கள் 250 ml மெஷரிங் கப்பில் அளந்து பார்த்து ஊற்றக்கொள்ளைக்கு உங்களுக்கு 4 கப் வரும். இதில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நான் சுகர் 1 கப் தான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது எனக்கு சுகர் செக் பண்ணி பார்த்து போதாமைக்கு இருந்ததால் லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணேன். சரியாக 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் ஸ்டவ் ஒன் பண்ணலை. மில்கையும் சுகரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 எக்கு நான் வேறே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 4 எக்கை யோல்க்கை மட்டும் வேறையாக நாங்கள் மில்க் ஆட் பண்ணணும். ஒயிட்டை நாங்கள் வேறையாக எடுத்து வைக்கணும். ஒயிட்டை நாங்கள் லாஸ்ட்டுக்கு பீட் பண்ணிவிட்டு அந்த மில்க் ஆட் பண்ணணும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் முன்னுக்கு காட்டும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக்கும் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். பாருங்கள், எக்ட மஞ்சள் கருவை வேறையாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டை வேறு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது லாஸ்ட்டுக்கு நான் எப்படி பீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கஜுவில் இந்த மாதிரி பட்டரை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி இந்த நட்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வேறு எடுத்து வச்சுக்கோங்க. புடிங்கில் லாஸ்ட்டுக்கு மேலுக்கும் ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நாங்கள் அடுத்ததில் ஜெலட்டின் ஆட் பண்ணணும். ஜெலட்டின் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மில்க் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா தான் இதில் ஜெலட்டின் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மில்க் கொஞ்சம் லைட்டாக சூடாகிக்குது. இப்போ இந்த ஜெலட்டினும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திக்குது. நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது நல்லா திக்காகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஜெலட்டின் நல்லா மில்கில் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிச்சு வரணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தாலுமே எக்ட வாசம் கொஞ்சம் சரி வராது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுங்கன்னு. நான் ஃபஸ்ட்டுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி சுகர் எனக்கு இது சுகர் போதுமான்ட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு போதாமல் இருந்து சொல்லி தான் மறுபடியும் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணினேன். நீங்கள் 1.5 கப் சுகரையும் ஃபஸ்ட்டுக்கே ஆட் பண்ணுங்கள். விஸ்கால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த எக்கும் நல்ல பீட் ஆகி நல்லா கரைஞ்சி நல்ல திக்கான பதத்துக்கு வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி விஸ்கால பீட் பண்ணிகிட்டே இருங்க. இது லைட்டாக கொதிச்சு இது லைட்டாக திக்காகி வரக்கல அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், இது திக்காகிடும்.
இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற வச்சு எடுக்கணும். நல்லா ஆறுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நான் ஒரு சகனொன்னில் தான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா கூலாகினதுக்கு அப்புறமா தான் அடுத்தது நாங்கள் எக் ஒயிட்டை இதில் பீட் பண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள், ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 4 எக்கை ஒயிட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஹேண்ட் பீட்டரால் தான் நான் இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா ஸ்பீடாக நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்தால் இது இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலருக்கு வந்து நல்ல திக்காகி வரும் க்ரீம் பதத்துக்கு. ஏற்கனவே நான் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணாமைக்கு மில்க் மெய்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த புடிங்கை கொஞ்சமாக 3 எக் ஆட் பண்ணி நல்லா ஈஸியாக எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்ல திக்காக க்ரீமாக வந்திக்குது. பவுலை நீங்கள் மறுபக்கம் திருப்பி பார்க்கக்குள்ள கீழக்கு வந்து க்ரீம் கொட்டாத மாதிரி நல்ல திக்காக இருக்கணும். இந்த மாதிரி தான் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த புடிங் வந்து நல்ல ஸ்பஞ்சாக வரும். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா கூலாகிக்குது. இப்போ நல்லா கூலாகினதுக்கு அப்புறமா இந்த ஒயிட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒயிட்டை வந்து நீங்கள் ஒரேடியாக ஆட் பண்ணப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நான் சொல்லித்தந்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த புடிங் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கும் நல்ல ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணப்படாது, கொஞ்சம் லைட்டாக தான் இந்த மாதிரி சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து மில்க் பவுடரில் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மில்க் பவுடரில் ட்ரை பண்ணுறதுனால 1 லிட்டர் வாட்டர் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, அதாவது 4 கப் வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் மில்க் பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட திக்னஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை இதே மெத்தடுக்கு நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். மில்க் பவுடர் ஆட் பண்ணி எப்படி செய்கிறேன் அப்படின்ற ரெசிபியும் கண்டிப்பாக நான் ஒரு நேரம் ஷேர் பண்ணுறேன். அப்படி அந்த ரெசிபி போட்டேன்றாலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எக் ஒயிட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், எக் ஒயிட்டை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு இது லைட்டாக திக்காகிடும் கொஞ்சம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் ட்ரேயில் ஊற்றினதுக்கு அப்புறமாவும் மேலுக்கும் வந்து இதில் நட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றி எடுக்கிறேன். நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு இந்த புடிங் செஞ்சதுனால் இது ஒரு 10 பேருக்கு மாதிரி நல்ல போதுமாக இருக்கும். நான் இதை ட்ரேயில் ஊற்றினதுக்கப்புறமா மேலுக்கு நட்ஸை போடக்குள்ளைக்கு இந்த மாதிரி மிதந்த மாய்க்கு தான் வருது. இது லைட்டாக திக்காகிட்டுது இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ளைக்கு. அப்படி உங்களுக்கு இந்த நட்ஸ் கீழக்கு புழுகிற மாய்க்கு இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு லைட்டாக திக்காகினதுக்கப்புறமா மேலுக்கும் மறுபடியும் நட்ஸை தூவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் எடுத்து வைங்க. புடிங்கோட நேம் வந்து ஸ்பெனிஷ் க்ரீம் புடிங். புடிங் செட் ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்ல திக்காகி செட் ஆகி வந்துடும். நல்ல திக்காகி செட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை நார்மலாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் ஃப்ரீசர்லேயே திக்காகினதுக்கப்புறமா வச்சுன்னு இருந்தீங்கன்னா இது ஃப்ரீஸ் ஆகின மாதிரி ஆகிடும் ஓவராக. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.